இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் கோவில் தான் பார்க்க போறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில தான் அமைஞ்சிருக்கு. செஞ்சியில பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டை ராணி கோட்டை அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டைக்கு பின்புறமா செட்டிக்குளம் சக்கரக்குளம் 2 குளத்துக்கும் நடுவில் மிக பெரிய பாறையில் கொடைப்பு சிற்பமாக வீராஞ்சநேயர் அமைஞ்சிருக்காரு. இங்கே இருக்கிற வீராஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பல மன்னர்கள் போருக்கு போகும்போதோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகும்போதோ முன்னாடி இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கோவிலை வணங்கிட்டு தான் போகுவாங்களாம். அந்த மாதிரி மிக சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் அங்கே அமைஞ்சிருக்காரு. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான கல் தூண் மண்டபம் மாதிரி அமைஞ்சிருந்தது அந்த காலத்தில். ஆனால் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் எதுவும் இருக்காது. ஏன்னா அப்போ நடந்த போரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த மண்டபத்துக்கு மேலே இருக்கிற கூரை எதுவுமே இல்லை, மேலே அந்த ஒரு இதுவே இல்லை, வெறும் தூண்கள் மட்டுமே அமைஞ்சிருக்கு. கோவில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த தூண்கள் செதறி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பழமையான கோவில். செஞ்சி மக்கள்லாம் மிக சிறப்பாக அவரை வழிபாடோடு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வீர ஆஞ்சநேயர் கோவிலை தான் பார்க்க போகிறோம். மிக பிரமிப்பாக இருக்கும். ஒரு பாறையிலே அப்படியே சூப்பராக ஒரு பெரிய உருவமாக குடைப்பு சிற்பமாக ஆஞ்சநேயர் அமைஞ்சிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். வீர ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செமையா இருக்குப்பா. பெரிய ஆலமரம்ப்பா. ஐயோ ஆண்டா, இந்த மாதிரி ஆளணுன்ற மாதிரி சூப்பரா இருக்குது. நம்ம தேசிய கொடி. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு எதிர்த்தாப்புலே பார்த்தீங்கன்னா ஒரு குளம், பெரிய குளம். படிக்கட்டு கேட்க போகுதுங்க, அது கீழெல்லாம் போகக்கூடாது. செம சூப்பராக இருக்குது. மேலே பாருங்க கோட்டை, செஞ்சி கோட்டை.
சரி, இதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம். பார்த்துருங்க. தூண், கல் தூண் மேலே மண்டபம் இல்லை, கல் தூண் மட்டும் இருக்கு. ஒரு பெரிய பாறையிலே அப்படியே வந்து ஆஞ்சநேயரை அப்படியே செதுக்கியிருக்காங்க. கோவிலோட பேக் சைடு பாறை, இந்த பாறையில் தான் அப்படியே செதுக்கிக்கிறாங்கல்ல. இந்த பாறையில் அப்படியே உள்ள செதுக்கிக்கிறாங்க. கோவிலோட கருவறைக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு குளம் மாதிரி இருக்குது. செம சூப்பராக இருக்குது. மலையே செஞ்சியில் வந்து மலைகள் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். சின்ன சின்ன கற்களாக அங்கே பாருங்கள். அங்கே கூட வந்து ஒரு தூண், ஒரு தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம், நேல் மண்டபம் மாதிரி மலைக்கு மேலே. இது வந்து இங்கே வந்து அதிகமாக மலைக்கு மேலே இந்த மாதிரி மண்டபங்க நேல்கா என்னன்னு தெரில, அப்போ வந்து கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நிறைய அமைஞ்சிருக்கு. இந்த பக்கமும் வழி போகுது. மலைக்கு போகிற வழி. செஞ்சிக்கு வந்தால் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் அதிகமாகவே இருக்குது. இந்த பார் தான் அப்படியே வந்து கருவறைக்கு உள்ளே இருக்கிற ஆஞ்சநேயரை அப்படியே செதுக்கியிருக்காங்க இந்த பாறையிலே. அது பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா பார் அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. அது ஒட்டி தூண்கள், கோவில் ஒட்டி தூண்கள். விநாயகர் குரங்கு. இரு கிட்டேயே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலோட இந்த தூண்கள், கற்கள் எல்லாம் இங்கே வந்து விழுந்துட்டு இருக்கு. டிசைனே சூப்பராக இருக்குது. இங்கே ஒன்று இங்கே இருக்கிற வீர ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பான அலங்காரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, அனுமான் ஜெயந்தி, ராமநவமின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விசேஷ தினங்களுக்கும் அனுமனுக்கு
ஒரு அற்புதமான அலங்காரமும் சிறப்பான பூஜைகளும் இங்கே நடைபெறுது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் சிறப்பான வழிபாடுகள் இங்கே நடக்குது. அவருடைய அலங்காரத்தையும் சிறப்பான வழிபாடுகளையும் இங்கே பார்க்கறதுக்கான பக்தர்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் இங்கே வந்து வீர ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுறாங்க. செஞ்சி மக்கள் எல்லாம் எந்த ஒரு நல்ல காரியமும் இவரை வணங்கிட்டு தான் தொடங்குறாங்க. இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் செஞ்சிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற மிக சக்தி வாய்ந்த வீர ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுங்க. எங்களுக்கும் இங்கே இருக்கிற வீர ஆஞ்சநேயருடைய தரிசனம் ரொம்ப அற்புதமாக கிடைச்சது. இன்னைக்கு இந்த வீடியோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜா கோட்டைக்கு அருகையில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலை தான் தரிசனம் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே பாய்.